ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்புடன் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. எப்போ பார்த்தாலும் சாம்பாரில் உப்பு போடு, புளி போடு, அது போடு, இது போடுன்னு பார்த்து சலித்த உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கொடுக்கணுன்னு எங்களுக்கு ஆசை. அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி குழம்பு வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தனியாக சாப்பாடு ரெடி பண்ணி பசங்களாம் உட்காந்து குரூப்பாக சாப்பிட போகிறோம். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், பாருங்கள். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சுத்தம் பண்ண மீனை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். ஹாஃப் சைஸ் லெமன் பிழிஞ்சு விடுங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா 1 ஸ்பூன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன். அரிசி மாவு 2 ஸ்பூன் கலந்துக்கலாம். கலர் பவுடர் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயாராகிடுச்சு. இப்போது ஒரு தோசை டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் குழம்பு ரெடி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. ஓகே, ஒரு டவாவில் ஆயில் ஒரு 150 ml ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் 6 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் தக்காளி ஒரு 250 கிராம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபிஷ் கறி மசாலா 2 ஸ்பூன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஃபைனலாக தண்ணி ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அது கொதிக்கிட்டோம். இந்த மாதிரி கொதித்த உடனே
புளி தண்ணி, அதாவது புளி நான் ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன், அது ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ கொதிநிலையில் இருக்குது குழம்பு. அதில் வந்து சுத்தம் பண்ணி வச்ச மீனை நம்ம எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு மீன். இப்போ நான் சாப்பாடு பண்ணிக்கலாம். சாப்பாடு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, என்ன தண்ணியை கொதிக்க விட்டு அரிசி போட்டால் சாப்பாடு ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ சாப்பாடு ரெடி, ஃபிஷ் ஃப்ரை ரெடி, குழம்பு மீன் ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒருத்தர் பெரிய ஒரு வாழையில் எடுத்துகிட்டு வந்துட்டார். நம்ம அதிலையே சாப்பாடெல்லாம் போடுவோம். எங்கே போனாலும் இந்த இலையை மட்டும் இவர் தூக்கிட்டு வந்துடுறாரு. அது என்ன தான் அப்படி அதில் இருக்குதுன்னு எனக்கு புரியல. எனக்கு நிறைய பசங்க உட்காந்து குரூப் ஃபார்ம் பண்ணி சாப்பிட போகிறதுனால நல்லா டெக்கரேட் பண்ணுறாங்க. இவர் இது ரெடி பண்ணும்போது எல்லாம் எங்கே போனாருன்னு தெரில. எல்லாம் ரெடியான விட்டு இப்படி வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இப்படி டெக்கரேட் பண்ணுறாரு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அக்கறையாக டெக்கரேட் பண்ணுறாரு. இவர் சாப்பிடும்போது கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டோம், தப்பு இல்லை. பாருங்கள், சுற்றியும் பொரிச்ச மீன், நடுவில் குழம்பு மீன். என்ன ஒரு ஐடியா பாருங்கள். அப்பா, பார்க்கும்போது செம்ம ஆசையாக இருக்குது. இப்போ குழம்பு ரெடி. குழம்பு எடுத்து இப்போ ஊற்ற போகிறாங்க. அடா மஜாப்பா ஊற்றுறாங்க. நல்லா வாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. யார் முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் நிறையா சாப்பாடு, நிறையா மீன், குழம்பு எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டா எல்லாம் தின்றுவாங்க. இப்போ நானும் போய் சாப்பிட போகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.